எல்லாருக்கும் வணக்கம். வேதியியல்ல ஒரு சூத்திரம் இருக்குதுன்னு வைங்களேன். அதாவது ஒரு வாயு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இந்த மாதிரியான வாயுக்கள் எல்லாமே பொதுவாக எப்படி செயல்படும் அப்படின்றதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீனில் போடுறேன். பிவி NRT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீன்றது அதோடைய அழுத்தம், வீணா அதோடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்கு அப்படின்றது, என் அப்படின்றது அதுல எத்தனை துகள்கள் இருக்கு அப்படின்றது, அந்த பார்ட்டிகிளோட எண்ணிக்கை, ஆர் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு நம்பர், ஒரு கான்ஸ்டன்ட், டீன்றது டெம்பரேச்சர். இப்போ ஒரு பலூன்ல காற்று அடைச்சிட்டு அதை தூக்கி நீங்க வெயில்ல போட்டீங்கன்னா அது ஹீட் ஆகும். டெம்பரேச்சர் அதாவது வெப்பம் கூடுது. அப்போ வெப்பம் கூடுறதுக்கு ஏத்தாக்குல அதனுடைய கொள்ளளவு அது பெருசா விரியணும். அந்த உள்ள இருக்க காற்று விரியும், பலூனும் பெருசாகும். வெப்பம் கூட கூட கொள்ளளவு பெருசாகும். இதே நேரம் நம்ம கொள்ளளவை சின்னது பண்ணோம் அப்படின்னா கொள்ளளவை அப்படியே வச்சுக்கிற மாதிரி. இப்போ ஒரு சிலிண்டர், கேஸ் சிலிண்டர், அதை தூக்கி நீங்க வெயில்ல போட்டீங்கன்னா வெப்பம் கூடுது. வெப்பம் கூடும்போது கேஸ் சிலிண்டர் இரும்புல இருக்கு, அப்போ கொள்ளளவு கூட முடியாது. அப்போ கொள்ளளவை அப்படி ஒரு அழுத்தமான இடத்துல வச்சுட்டோம், அதாவது ஒரு நிலையான அளவுல வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளுக்கு இருக்க அழுத்தம் கூடும். அப்போ அழுத்தம், கொள்ளளவு, வெப்பம், இந்த மூணு விஷயங்களை வச்சு ஒரு சமன்பாடை சொல்றாங்கன்னு வைங்களேன், அந்த சூத்திரம். இந்த சூத்திரம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இது ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரியா? ஐடியல் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் ஐடியல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்னன்னா ஒரு விதி மாதிரி. இந்த விதிக்குள்ளுக்கதான் பொதுவா எல்லா விஷயங்களும் மேட்ச் ஆகும். இது வேதியியல்ல இருக்கக்கூடிய வாயுக்களுக்குன்னு இல்லை, நிறைய இடங்கள்ல ஒரு ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியல் கேஸ் அப்படின்னா, இப்போ ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னா அவருடைய பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைப்பார், நல்லா படிக்க வைப்பார். இல்லை விதிவிலக்கு இருக்கும். ஒரு சில அப்பா எதுவும் சேர்த்து வைக்க மாட்டார், படிக்க வைக்கவும் மாட்டார். சரியா? அதே மாதிரி ஒரு அம்மானா கருணையோட இருப்பாங்க. இது 100-95 இருக்கும். ஒரு 5 கேஸ் கருணையோட இருக்கவும் மாட்டாங்க, அப்படியும் இருக்கும். சரியா? இது நம்மளுடைய மனிதர்களுக்கு, உயிருள்ள ஜீவன்களுக்கு தான் இப்படி இருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. உயிர் இல்லாத பொருட்களுக்கும் இருக்கு. அதான் நான் சொல்ல வர விஷயமே. இப்போ இந்த பிவிசி NRT அந்த சமன்பாடை பூர்த்தி செய்யற கேஸ் எல்லாத்துக்கும், வாயுக்கள் எல்லாத்துக்கும் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு சரியான, ஒரு நிலையான, இல்ல இந்த மாதிரி அந்த சமன்பாடை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பூர்த்தி செய்யாத வாயுக்கள்லாம் ரியல் கேஸ். ஐடியல், ரியல், இப்படி 2 கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஐடியல் அப்படின்னா அறிவியல்ல நம்ம வகுத்த ஃபார்முலாவும் உள்ளுக்க வர ஒரு கேஸ், ஒரு கேட்டகரி. ரியல் அப்படின்னா அந்த அந்த அமைப்புக்குள்ள வராத ஒரு கேட்டகரி. ஆனா இதுவரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களும் இந்த ஐடியல்னு சொல்றோம்ல, இந்த கேஸ்க்குள்ள இருக்குது. பாதி நேரம் இருக்குது, பாதி நேரம் இதுல இருக்கிறது இல்லையா. அதாவது இப்ப ஐடியல் அப்படின்றதான் யோக்கியமான கேஸ் அப்படின்னு வச்சுக்கோ, யோக்கியமான ஒரு வாயு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதே நேரம் இந்த ரியல் அப்படின்றது அது வாட்டுக்கு இயற்கையில எப்படி இருக்குது அப்படி நடந்துக்கிடக்கூடியது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஐடியல் அப்படின்றது நம்ம புத்தகங்கள்ல சொல்லப்பட்டபடி, இல்ல நீதிமொழிகள்லயோ, இல்ல ஒரு சரியான ஆள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட மாதிரி ஒரு சரியான வாயு. இந்த சரியான வாயுக்கான இந்த சமன்பாடை பூர்த்தி செய்யற கேஸ் உலகத்துல ஒண்ணுமே இல்லையா. அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா 100% பூர்த்தி செய்யற வாயு ஒண்ணுமே இல்லை அப்படி அர்த்தம். புரிஞ்சுதா? அதாவது ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம். இந்த ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, அழுத்தம், கொள்ளளவுல இதை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்குமா, இன்னொரு இடத்துல அதை பூர்த்தி செய்யாதான் அது வாட்டுக்கு தான் தோன்றியே அலையுமா. ஆக்சிஜன் தான் எப்படி செயல்படுதா அப்படின்னா அப்படி இல்லை. ஹைட்ரஜனும் அதே தான், ஹீலியமும் அதே தான், நைட்ரஜனும் அதே தான். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களும், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களும் இந்த ஃபார்முலாவில் இருக்கும்னு சொல்லி ஒரு சமன்பாட்டை விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா அந்த சமன்பாட்டுக்கு உள்ளுக்க எல்லா தடவையும்லாம் கட்டுப்படாதான். அது பாட்டுக்கு ஒரு சில தடவை எப்பயாவது தான் தோன்றியா போயிடணும். அப்ப பாருங்க, விஞ்ஞானம் சொல்ல ஒரு சமன்பாட்டுக்குள்ளுக்கையே உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு வாயு எப்பவுமே கட்டுப்பட்டெல்லாம் இருக்காது. 1+1 2, இது கணிதம். இந்த கணிதம் இயற்கையில இருக்கக்கூடிய மற்ற வாயுக்களுக்கு எப்பவுமே எல்லாம் மேட்ச் ஆகாது. 1+1 இந்தியாவில் கூட்டினா 1+1 2, பாகிஸ்தான்ல கூட்டினா 1+1 2, அமெரிக்காவில் கூட்டினா 1+1 2.
சைனால கூட்டினா 1+1 3 இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த வாயுக்கள் எல்லாம் அந்த ஐடியல் கேஸுங்கான சமன்பாட்டை எப்பயாவது பூர்த்தி செய்யணும், எப்பயாவது பூர்த்தி செய்யாதான். அதான் ஐடியல் ரியல் வச்சிருக்காங்க. இப்ப இது இயற்கையில இருக்கக்கூடிய வாயுக்களுக்கு சொல்றேன். இதே மாதிரியான விஷயம் நம்மளுடைய ராமாயண மகாபாரதத்துல சொல்லியிருப்பாங்க பாருங்க. அதாவது அந்த ஐடியல் அப்படின்றதுக்கு என்ன வேல்யூன்னு பாருங்க. அதாவது அந்த கொள்கையில அந்த அந்த சரியான தத்துவம் அல்லது ஒரு சரியான நிலைப்பாட்டுல எப்படியே எவ்வளவு அந்த ஒரு சரியான தத்துவத்துல இல்ல அந்த ஒரு சரியான நிலைப்பாட்டுல ஒரு வாயுவோ இல்ல ஒரு மனிதனோ எவ்வளவு தூரம் உறுதியா இருக்கான் அப்படின்றத பொறுத்து தான் அது ஐடியல் கேஸ்ன்னு சொல்ல முடியும் வாயுக்களுக்கு. அதே மாதிரி ஐடியல் மேன் அப்படின்னு சொல்றது, ராமாயணத்துல ஐடியல் மேன் அப்படின்னா ராமன், மகாபாரதத்துல ஐடியல் மேன் அப்படின்னா அவன் யாரு? யுதிஷ்டன். அதைத்தான் நம்மளுடைய தமிழ்ல நமக்கு புரியுற மாதிரி ஆரியன் அப்படின்னு வச்சுப்பாங்க. இந்த ஆரியன் திராவிடன் சண்டை நடந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அவர்கள் வந்தாங்க, இவங்களை அழிச்சாங்க, இவர்கள் அவங்களோட சண்டை போட்டாங்க, இதெல்லாம் நடந்ததோ எல்லாமோ தெரியாது, இப்படி சொல்றாங்கல்ல. அதுல வரக்கூடிய அந்த ஆரியன் அப்படிங்கிற வார்த்தை ராமாயண காலத்துல ராமனை சொல்றாங்க, மகாபாரத காலத்துல யுதிஷ்டனை சொல்றாங்க. ஒரு வாயுவே இயற்கையில இருக்கக்கூடிய உயிரில்லாத ஒரு பொருளே ஒரு சில நேரம் கட்டுப்படுமா, ஒரு சில நேரம் கட்டுப்படாதான். அப்ப மனிதர்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆனா எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்களா, எல்லா மனிதர்களும் நீதி நெறியிலிருந்து பிறழ்றவர்களா இருந்த காலகட்டத்தில் கூட ராமனும் மகாபாரத காலகட்டத்துல யுதிஷ்டனும் அந்த மாதிரி பிறளாம இருந்திருக்காங்க. இப்ப நிறைய பேர் சொல்லலாம் யுதிஷ்டனை பத்தி அவன் அந்த தப்பு செஞ்சான் இந்த தப்பு செஞ்சான் அப்படின்னு. அது எதையுமே தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பெருசா எடுக்க முடியாது. ஒன்னே இடத்த மட்டும் நம்ம எடுக்கலாம். அதை நான் பின்னாடி சொல்றேன். யுதிஷ்டன் மேல ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இப்போ இதனாலதான் அவர்களை ஆரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரியன் அப்படின்னா என்னது? ஐடியல் மேன் அப்படின்ற அர்த்தம். ஐடியல் கேஸே எப்பவுமே ஐடியல் கேஸ் கிடையாது. அப்ப ஐடியல் மேன் அப்படி ஒருத்தர் இருந்தா கூட எப்பவுமே அவன் ஐடியல் மேனா இருக்க முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையிலையும் அவர்கள் ஐடியல் மேன், ஒரு ஆரியனா இருந்திருக்காங்க. சரியா? இது எதை காட்டுது அப்படின்னா, விதிகள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு, அதுல விதிவிலக்குகளும் கண்டிப்பா இருக்கு. விதிவிலக்கே இல்லாத ஒரு விதி அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்மளுடைய உலக வாழ்க்கையில மனிதர்களுக்கு இடையிலான சட்டத்திட்டங்கள்லயோ இல்ல நீதி நெறி வழிமுறைகள்லயோ கூட இல்ல. அதே மாதிரிதான் நம்ம விஞ்ஞானத்திலே இல்லை. நன்றி.